சரி, இப்போ போன வகுப்பினுடைய கடைசியில ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அந்த ஸ்லோகம் குருவனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அது தந்திர சாஸ்திரத்திலிருந்து சொல்லப்பட்டது. தந்திர சாஸ்திரம் என்பது யாரால் எழுதப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது? எழுதப்பட்டதுன்னா அந்த காலத்துல எழுத்து இல்ல. ஆனா எப்படி வேதங்கள் அந்த காலத்துல எழுதப்படவில்லையோ, வாய் வழியாகவே அப்பப்ப இன்றைய வரலும் அது இன்னைக்கு அதை வேறு எழுத்து வடிவங்களை வச்சு, வேதத்துக்கு எழுத்து வடிவம் இல்லை, ஆனாலும் அதை சமஸ்கிருத எழுத்து வடிவங்கள் என்ற உருவாக்கி, அந்த சமஸ்கிருத எழுத்து வடிவங்கள்ல வேதங்கள் இன்னைக்கு எதெல்லாம் நினைவு இருக்கோ அதெல்லாம் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் தந்திர சாஸ்திரமும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அந்த தந்திர சாஸ்திரத்தை யாரு இயற்றினார்கள்? சேகரையா? சிவபெருமான். 2 பேர் சேர்ந்து எழுதுனாங்க, இயற்றினாங்க. அது யாரு? சிவபெருமானோட சேர்ந்து வேற ஒருத்தர் இருந்தாங்க, பார்வதி. பார்வதி. சிவனும் அவருடைய துணைவியாகிய பார்வதியும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிவபெருமான் என்பவர் ஒரு புராண கதாபாத்திரம் அல்ல, நிஜமாக தோன்றிய, மனிதனாக தோன்றிய பரமபொருள், பரம்பொருள், பரமபுருஷன் என்று சொல்லிட்டேன். அதனால் நீங்க புராணங்கள்ல சிவபுராணம், கந்த புராணம், என்னென்னலாம் சிவனை தொடர்புடைய புராண கதைகள் எழுதப்பட்டதோ அதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனையில என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கலாம், சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு. ஆனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் போதிச்ச விஷயங்களே வேற. அவர் போதனைகளை நீங்க எந்த புராணத்திலையும் பார்க்க முடியாது. கதைகளை பார்க்கலாம், சில சம்பவங்களும். அதுல இறைவன் சிவபெருமான் எப்படி பக்தர்களுக்கு உதவி பண்ணாரு, அப்புறம் அவர் குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள், மானக்கேடு. பரமபுருஷனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மனுஷனுக்கு தெரியுதான். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு இது பாருங்க, சித்தரிப்புகள். இதெல்லாம் நம்ம இந்த மனித இனம் என்றைக்கு இதை புரிந்து கொள்ளுவோம்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அறிவு எப்படி அறிவு புகட்டலைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அறிவை பங்க வைப்பதற்கு இந்த புராண ஆசிரியர்கள் எல்லாம் அதை தான் பண்ணாங்க. அவனை பற்றி, அந்த சிவபெருமானை பற்றி, அந்த பரமபுருஷன் இந்த மனித இனத்தை எப்படி கொண்டு வந்தாரு, என்னென்னலாம் அவர் சொல்லி கொடுத்தார். ஒரு தந்தை மகனுக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுப்பது போல எல்லாமே அவர் சொல்லி கொடுக்கலன்னா மனித இனத்துக்கு எதுவுமே தெரியாது. அதை யாருமே புகட்டல, இன்னை வரலும் பேசல. அதை தான் நாம அடுத்த வேற வகுப்புல பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றது இப்பதான் துவக்க நிலையில் இருக்கோம், முழுசா சொல்ல முடியாது. ஆனாலும் அவரை பற்றிய பல விஷயங்கள் இன்றைக்கு அறிவுக்கு தேவையான விஷயங்களை அந்த புத்தகத்துல நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்ப இந்த தந்திர சாஸ்திரத்தை கொடுத்தது இந்த சிவபெருமானும் அவருடைய துணைவியாகிய அந்த பார்வதியும். பார்வதியும் பொய்யான கதாபாத்திரம் அல்ல, ஆனா அது கடவுள் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்பவர் ஒருவர் தாங்க. போன வகுப்புல இன்னொன்னு சொன்னேன், குருவனுடைய அடையாளங்கள் பத்தி சொன்னேன். சாந்தோ தாந்தோ குலினஷ வினீத சுத்த வேஷவான், இல்லையா? அவருடைய அடையாளம் இன்னொன்னு, அவர் ஒரு குடும்பஸ்தராக இருப்பார் அப்படின்றது அதுல வந்துச்சு. அப்போ இறைவன் எப்பெல்லாம் அவர் குருவென்ற வடிவத்தில் வந்தாலும் அவர் ஒரு குடும்பஸ்தராக தான் இருப்பார். அவர் சீடர்கள் வேணா துறவிகளாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா அவர் எப்பயுமே ஒரு இல்லறத்தவராக தான் இருப்பாரு. அப்ப அது மாதிரி சிவபெருமானும் அந்த காலத்துல அவர் குடும்பஸ்தராக தான் இருந்தார். அடுத்தது கிருஷ்ண பரமாத்மாவா வருகின்ற பொழுதும் அவர் குடும்பஸ்தராக தான் வராரு. சரி, அவருடைய துணைவியாராகிய பார்வதியும் நிஜமான ஒரு கேரக்டர் தான், அது கற்பனை கதாபாத்திரம் இல்ல. அதையும் புராணங்கள்ல கதாபாத்திரத்துல என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. ஆனா நாம தெளிவா இருக்கணும். சோ பார்வதி கேள்விகள் கேட்கறாங்க, சிவபெருமான் அதற்கான பதிலை கொடுக்கிறார். இதுதான் இந்த தந்திர சாஸ்திரத்தினுடைய அகம நிகமா அப்படின்னு பேரு. அகம என்று சொன்னால் நீங்கள் பதில்கள், நிகமா என்று சொன்னால் நீங்க கேள்வி. சோ கேள்வியும் பதிலும் இணைந்துதான் தந்திர சாஸ்திரம். ஒரு மனிதனுக்கு
எப்படி அவனுடைய இலட்சியத்தை அடைவது என்பதற்கான இலக்கணங்கள் என்னன்னா, கடைபிடிக்க வேண்டியவர்கள் என்னன்னா, எதெல்லாம் செய்ய வேண்டியவர்கள் என்னன்னா, செய்யக்கூடாதவைகள் என்னன்னா, இத்தனையும் அதுல கேள்விகளாக கேட்கப்படுகின்றன. அதற்கான பதிலை பரம புருஷனே பதிலாக தருகின்றார், சிவபெருமான தருகிறார். அதுதான் தந்திர சாஸ்திரம். ஓகே, அந்த தந்திர சாஸ்திரத்துல குருன்ற இது வருகின்ற பொழுது ஒரு சீடனுக்கும் குருவுக்கும் என்ன உறவு, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்குது 4 வரிகள்ல. மந்திர மூலம் குரு ஒரு வாக்கியம், இதுதான் போன வகுப்பினுடைய கடைசியில் நான் சொல்லி முடிச்சேன். இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். மந்திர மூலம் குரு ஒரு வாக்கியம், பூஜா மூலம் குரு ஒரு பதம், தியான மூலம் குரு ஒரு மூர்த்திம், மோக்ஷ மூலம் குரு ஒரு கிருப்பா. இப்ப இதனுடைய பொருளை ஒண்ணு பார்க்கலாம். இது தந்திராவில சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த புராணத்திலேயாவது சொல்லி யாராவது இதனுடைய பொருளை விளக்கி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சரி, இப்போ மந்திர மூலம், மூலம் என்றால் துவக்கம் என்று பொருள். மூலம் என்று சொன்னால் அது தொடக்கம். சரி, மந்திர மூலம் என்று சொன்னால் இந்த மந்திரம் என்பது எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் குரு வாக்கியம். குருவனுடைய வாக்கியம், குருவனுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு கிடைப்பதுதான் மந்திரம். குருவினிடத்திலிருந்து தான் மந்திரம் வெளிவந்தாகணும். வேறு எங்கிருந்து மந்திரம் என்பது வராது. மந்திரம் என்பது என்ன? மனநாத் தாரயேத் யஸ்து சஹ மந்த்ரா பரிகீர்த்தி தஹா. எது மனிதனுடைய பந்தங்களில் இருந்து எந்த மந்திர சொல்லை திரும்ப 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 உச்சரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மனித மனதனுடைய பந்தங்கள் அனைத்தும் உடைந்து சுக்கு நூறாகி அந்த பந்தங்களிலிருந்து அந்த மனித மனம் விடுதலை பெறுகிறதோ அந்த சொல்லே மந்திரம். மனநாத தாரியேத்து, மனதனுடைய அந்த கட்டுக்களை உடைத்தெடுப்பது எதுவோ, உடைத்தெறிவது எதுவோ அதுவே மந்திர பரிகீர்த்தித்ததாக, அதுவே மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய மந்திரம் என்பது யாரிடத்திலிருந்து வர முடியும்? படைத்தவன் மட்டும்தான் வழியை சொல்ல முடியும். அப்ப என்ன நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப எதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எதை நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ அதுவாக மாறுவ அப்படின்ற ரகசியம் அங்க இருக்குது. அப்ப என்ன நினைக்கணும் அப்படின்போது, எதை நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லும் போது வார்த்தை இல்லாம ஏதாவது நினைக்க முடியுமா? இப்ப குலோப் ஜாமுன் நினைக்கணும் அப்படின்னா குலோப் ஜாமுன் ஒரு சொல்லு இருக்கா இல்லையா? மாம்பழம்ன்ற பத்தி நினைக்கணும் அப்படின்னு மாம்பழத்தையே நினைச்சிட்டு இருக்க, மாம்பழம் அப்படி இருக்கா, மாம்பழம்ன்ற ஒன்று இல்லாம நீங்க அதை பத்தி எப்படி நினைக்க முடியும்? அப்ப எதை நினைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சொல்லு, அதுதான் உங்களுடைய மந்திர சொல். அந்த சொல்லினுடைய அந்த உணர்வை தான் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீங்க. சொல்லு ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும், அந்த உணர்வு என்னவோ, மாம்பழம் சொன்னா அது இல்லை, ஆனா அந்த மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்கும் அதை மனதால உணர்வது, அதுதான் அங்க சைத்தன்யம்னு பேர் இருக்கு. அந்த சைத்தன்யம் இல்லாமல், அந்த சொல்லை பற்றிய உணர்வு இல்லாமல் நீங்க அதை கோடி முறை சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது. அப்படியே அத்தகைய ஒரு மந்திரம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் குரு வாக்கியம், குருவினுடைய வாயிலிருந்து தான், குருவினுடைய வாய் சொல்லிலிருந்து தான் உங்களுக்கு மந்திரம் கிடைக்கும். வேற எங்கிருந்தும் கிடைக்க முடியாது. புத்தகத்துல இருந்து பார்த்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது எந்த மந்திரத்தையும். அந்த மந்திரம் உங்களுக்கு மோட்சத்தை ஒருபோது தராது. பலர் பல புத்தகங்கள்ல ஏதோ மந்திரங்களாக சொல்லப்பட்டு அந்த மந்திர சொற்களை நீங்க தியானம் பண்ணுங்கன்றாங்க. ஒன்னும் நடக்காது. அது குருவினுடைய வாய்மொழிய மூலமாக உங்களுக்கு பாய்ச்ச வேண்டும் காதில. அது புத்தகத்தில் எழுதப்பட்டது அல்ல. ஒருவேளை அதே மந்திரமா அது எழுதப்பட்டிருந்தாலும் அது உங்களுக்கு பயன் அளிக்காது. ஏன் அளிக்காது? இப்போ நீங்க அந்த காலத்துல அந்த டீ கடையில பாத்தீங்கன்னா பாய்லர்ல வச்சிருப்பாங்க டீ. சுடு தண்ணி அதுல கொதிச்சுட்டு இருக்கோம். இந்த பாய்லர் ஓபன் பண்ணி அதை டீ தூள் அதுல போட்டு அந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணிய ஊற்றி அதுல தான் டீ, சர்க்கரை எல்லாம், டீ தூள் எல்லாம் போட்டு கடை கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்தது இல்ல? ஏன்னா உதாரணம் உங்களுக்கு புரியலன்னா கஷ்டம் இல்ல. இல்ல இப்ப சில அப்படிதான் இருந்ததா? இப்போட அப்படிதான் இருக்கு.
இப்போட அப்படிதான் இருக்கு. பாய்லர் இல்ல போல இப்ப இருக்கோ டைரக்டா. இல்லையோ, ஆனா பாத்துருக்கீங்களான்றதுதான் என் கேள்வி. பாத்துருக்கேன் ஐயா. சங்கரையா? ஐயா பாத்துருக்கேன் ஐயா. சரி, இப்ப எதுக்கு இதை சொல்ல வர பாருங்க. அந்த காலத்துல அந்த பாய்லரு, தீதி விமலா தீதி மைக் ஆன் பண்ணீங்க, சொல்லுங்க. பாத்திருக்கீங்களா அந்த டீ கடைகள்ல அந்த காலத்துல இத? நான் பார்த்தது கிடையாது. ஓஹோ, சரி சரி. அது வேணா நான் வந்து ஒரு போட்டோ எடுத்து கூட, நீங்க இதுல கூகுள்ல போனீங்கன்னா கூட தெரியும். அந்த காலத்துல வந்து டீ கடைகள்ல அது மாதிரிதான் வச்சிருப்பாங்க. ஒரு செம்பு இதுல இருக்கும். சரி, அது வந்து நான் வேணா இதுல வந்து போடுறேன், நான் அந்த பிக்சரை போடுறேன். எதுக்குன்னா, அது முக்கியமா என்னன்னா, அது எப்படி ஹீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்கோல் இது இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, அந்த நிலக்கரியை வந்து அடியில ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும், அதுல போட்டு அதை கொஞ்சம் கெரசின் ஊத்தி அதை பத்த வச்சு அதை நெருப்பாக்கி, அது வந்து கனல் இருக்கும், அப்படியே கன 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 கனன்னு அப்படியே ரெட் கலர்ல அது இருக்கும். எரியாது, ஆனா அப்படியே நெருப்பு அப்படியே கங்கு இருக்கும். அதுலதான் அது ஹீட் ஆகிட்டு இருக்கும். அந்த நிலக்கரி, அந்த ஹீட் எனர்ஜி அதுல நீங்க வந்து அது நெருப்பாக மாறுகின்ற பொழுது அது ஒரு நெருப்பு துண்டு. ஆனா அதே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து தண்ணி ஊத்தி அணைச்சி வச்சிருவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் ஏர் உணர்ந்ததுக்கு அதையும் மறுபடியும் நெருப்பாக்கி வைப்பாங்க. இப்போ இந்த கரி துண்டைத்தான் நான் மந்திர சொல்லுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்கிறேன். இப்ப புத்தகங்கள்ல பார்த்தேன், அல்லது யாரோ வருது, குருன்ற தகுதியே இல்லை, ஆனா அவர் வந்து இந்த பாருங்க இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து ஒரு புக்கில் பார்த்தேன். ஏன்னா சரியான குரு என்பது தீட்சை மூலமாக உங்களுக்கு தரும். சும்மா காதுல வந்து ஏதோ இன்னொருத்தர் சொல்லி கேட்டு புத்தகத்துல பாக்குறது இல்ல. இப்ப அது நெருப்பாக இருக்கின்ற பொழுது அந்த எனர்ஜி, அந்த தீ என்ற ஆற்றல் அந்த இதுல வந்து கோல், அந்த நிலக்கரியில அந்த எனர்ஜி இருக்கும். இப்ப அந்த எனர்ஜி இருந்தாதான் அது வந்து ஃபயரை கொடுத்து அது இது பண்ணும், ஹீட் பண்ணும், தண்ணியை கொதிக்க வைக்கும், நெருப்பு வந்து எரியும், எது வேணாலும். ஆனா அந்த கனல் அதுல இருந்து போயிடுச்சுன்னா அது சாதாரணமா கையில் எடுத்து பார்க்கின்ற ஒரு நிலக்கரி தான். அந்த நிலக்கரி ஃபயரா இருந்தாதான் அது பயன்படும். இது இந்த உதாரணம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மந்திரம் என்பது குருவின் மூலமாக தீட்சையாக பெறுகின்ற பொழுது, சரியான குருவின் மூலமாக கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சொல் அந்த கனலை உடைய ஒரு நிலக்கரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா, சரியான குரு இல்லை அல்லது வந்து எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் நிலக்கரி துண்டாகத்தான் இருக்கும். இதை விட எனக்கு சிறந்த உதாரணம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியாதனால இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே ஒரு சாதாரண நிலக்கரி துண்டுக்கும் அது கனலாக மாறி அது தீயாக இருக்கின்ற பொழுது அதனுடைய இதுக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம். அது எதை வேணாலும் உலகத்தையே அழிச்சிடும் அந்த தீ, ஒரு பொறி இருந்தா போதும். அத்தகைய பண்புடையது குருவின் மூலமாக பெறுகின்ற அந்த தீட்சை. ஆகவே இந்த மந்திரம் என்பது குருவின் மூலமாக அவரிடத்திலிருந்து வருவதுதான் மந்திரம். அத்தகைய மந்திர உபதேசத்தை பெறுவதற்கு, தருவதற்கு உங்களுடைய குரு சரியானவரா என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு போன வார வகுப்பிலே குருவினுடைய இலக்கணங்கள் தந்திருக்கிறேன். அடுத்தது இரண்டாவது அடுத்த லைன் வருது. முதலடி மந்திர மூலம் குரு வாக்கியம், பூஜா மூலம் குரு பதம். இப்போ குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. குரு யாருன்னு தெரியாம வரையிலும் எப்படி அவராக நம்ம மாறணும், இந்த மனித தேகத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்று இந்த மனம் மீண்டும் மனித உடலுக்குள்ள வராம அவருடைய மனதோடு இந்த தனி மனம், ஜீவ மனம், அந்த இறை மனதோடு இரண்டரை கலப்பதற்கான வழி என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம ஒரு குருவினிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அவரு தான் நம்ம அடைய வேண்டிய பொருள். நம்ம இதுவரையிலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரையிலும் எதையோ நம்ம வணங்கணும். எத்தனை விதமான பூஜைகள், எத்தனை விதமான தெய்வங்கள். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். என்னங்க, தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று சொல்றாரு. யாருன்னா பாரதியார். பாருங்க எத்தகைய ஒரு தத்துவத்தை. தெய்வம் பல, ஒன்று அல்ல பல என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. ஏன் தெய்வம் பெருசு, அந்த தெய்வம் பெருசு, என்னதுதான் பெருசு, உன்னுத கும்பிட்டா தீட்டு, என்னதை கும்பிட்டா இது,
இப்படின்னு இது பகையை தான் உண்டாக்கி இருக்கு இந்த உலகத்துல. தெய்வத்தின் பேரால் பகை, தெய்வத்தின் பேரால் பிரிவினை. அதனாலதான் சொல்றாரு, தெய்வம் பல பல சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர். பகைத்தீயை தான் அவர்கள் வளர்த்தார்கள், பக்தி தீயை வளர்க்கவில்லை என்று சொல்லுகின்றார். அப்போ இவர்தான் வணங்க வேண்டிய ஒரே பொருள். நம்ம வணங்கணும்னா இவருடையதான் பாதங்களை தான் நாம வணங்கணும். வேற எதையுமே நீங்க வணங்குன்ற அவசியம் இல்லை. அடுத்தது இந்த தெளிவு. இந்த தெளிவு இல்லாத ஒரு சீடனால் ஒரு அடி கூட ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. இதெல்லாம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் மாத்தி அமைக்க முடியாது உலகத்துல எத்தனை யுகங்கள் வந்தாலும். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கும். அறிவு இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்க கூட முடியல, அதுக்கான முயற்சி கூட எடுக்கலைன்னா இந்த அறிவு வேஸ்ட். அப்போ பூஜா மூலம் குரு பதம், பதம் என்று சொன்னால் பாதம், அவருடைய திருவடிகள். அப்ப உங்களுடைய குருவினுடைய திருவடிகள் தான் பூஜா மூலம் என்று சொன்னால் பூஜை செய்வதற்கான ஒரே பொருள், மூலப்பொருள். பூஜை செய்வதற்கான ஒரே மூலப்பொருள், இரண்டாவது பொருள் கிடையாது. நீங்க மலரால் நீங்க அங்க தீபாராதனையோ அல்லது தேங்காய் பழமோ இதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மலர்கள், அந்த மலர். ஏன்னா மலர் தான் இறைவனுக்கு நாம சாட்டுகின்ற ஒன்று. நீ வேற எதுவும் பேரம் பேசுறது அவசியம் இல்லை. அந்த மலரை அவருடைய திருப்பாதங்கள்ல போட்டுட்டு அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குங்க, அந்த பாதங்களை சரண அடைங்க. அதுதான் பூஜா மூலம் குரு பதம். பாருங்க குருவனுடைய இம்பார்ட்டன்ஸ். மந்திரம் என்பது குருவின் மூலமாக நீங்க எதை கிடைக்கிறதோ அதுதான் உங்களுக்கு மந்திரம். வணங்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் எதுன்னா அவருடைய பாதங்கள் மட்டும்தான். அடுத்தது தியான மூலம் குருர் மூர்த்தி. மூர்த்தி என்று சொன்னால் வடிவம், திருவுருவம், தோற்றம். குருர் மூர்த்தி என்று சொன்னால் குருவனுடைய வடிவம். உங்களுடைய குருவனுடைய தோற்றம் வடிவம் இருக்கிறது, அதுதான் தியான மூலம். தியானத்தினுடைய மிக உயர்வான ஒரு நிலை என்பது உச்சகட்ட நிலையில உங்களுடைய குரு சொல்லுகின்ற மந்திரத்தை எல்லாம் தாண்டி வேறு ஒரு கட்டத்துக்கு போவீங்க. அது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அதுக்கான அந்த உந்துதல்கள், தூண்டுதல்கள் இதெல்லாம் அவர் மூலமாவே ஒரு சீடனுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க, ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நீங்க அந்த மந்திர உபதேசத்து மூலமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, உணர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த நிலையில கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்டமாக உங்களால பார்க்க முடியும். அப்படி வருகின்ற பொழுது தியான மூலம் உங்களுடைய தியானத்திற்கு வேறு ஒன்றுமே அவசியம் இல்லாமல் போய்விடும். அவருடைய உருவம் மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். அவருடைய வடிவத்தை மட்டுமே நீங்கள் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். இங்கே மகாபாரதத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சம்பவம். துரோணாச்சாரியார் பஞ்சபாண்டவர்களுக்கும் அவர்தான் குரு, கௌரவர்களுக்கும் அவர்தான் குரு இல்லையா? துரோணாச்சாரியார். இந்த துரோணாச்சாரியார் யார் பக்கத்துல யுத்தத்தின் போது யார் பக்கத்துல யுத்தம் செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரவர்கள் பக்கத்துல தான் அவர் யுத்தம் செஞ்சாரு. பாண்டவர்கள் பக்கத்துல அவர் யுத்தம் செய்யல. சப்போர்ட் அவரு சப்போர்ட் யாருக்கு இருந்தது? கௌரவர்கள் பக்கத்துல. ஆனாலும் அந்த 100 பேருக்கும் இவர் தான் குரு. எல்லா போர் வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குரு. இந்த 5 பஞ்சபாண்டவர்களுக்கும் போர் வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவாகவும் அவர் தான் இருந்தார். சத்திரிய குரு அவர். ஆனாலும் அர்ஜுனனுடைய திறமை மேல அவருக்கு அலாதி பிரியம். அப்படி எல்லுன்னா என்னையா நிக்கிற அளவுக்கு அந்த அவருடைய கிராஸ்பிங் பவர். எதை சொல்லி தந்தாலும் அதை துல்லியமாக தெரிஞ்சு புரிஞ்சு அதை அப்படியே அந்த போர் வித்தையில
அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடையவனாக அர்ஜுனன் இருந்ததுனால அந்த ஒரு சீடன் மேல இந்த சத்திரிய குருவுக்கு ஒரு பற்றுதல் இருந்துச்சு. அதனால எல்லா வித்தைகளும் அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஒரு நாள் துரோணாச்சாரி நினைக்கிறாரு, அர்ஜுனன் இவ்வளவு ஒரு வில் வித்தையிலையும் சரி, வாழ் வித்தையிலையும் சரி, எல்லாத்திலையும் இவ்வளவுதான் இருக்கான். அவனுக்கு நமக்கு தெரிஞ்ச விசேஷமான ஒரு இதை அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவருக்கே ஒரு தோணுது, விருப்பமாக. அதனால அர்ஜுனனை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார போறாரு. காட்டுக்குள்ள போன உடனே அங்க ஒரு ஆலமரம், மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அப்போ அவர் அர்ஜுனனை, உன்னுடைய வில்லு எடுத்துக்க, அம்பை எடுத்துக்க, உன்னுடைய அம்பை வில்லுல நீ கரெக்டா செட் பண்ணு, நான் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லி இந்த அம்பை நீ வில்லுல இருந்து எய்தி விடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் அதே மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அம்பை வில்லுல இருந்து எய்தான். அந்த அம்பு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஆலமரத்துல எத்தனை இலைகள் இருந்ததோ அத்தனை இலையையும் அது பொத்தலாக்குச்சு. ஒரு இலை கூட பாக்கி விடல. அப்படின்னா உங்க கண்ணு முன்னால எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அந்த ஒரு முறை மந்திரத்தை சொல்லி அந்த அம்பு எழுதினா அத்தனை பேரையும் அது கொல்லக்கூடிய ஒரு ஆற்றலுடைய ஒரு வித்தை. அப்பேற்பட்ட ஒரு வித்தைய இவர் பாத்தீங்கன்னா யுத்தம் செய்ய போறது அர்ஜுனுக்கு எதிராக தான் யுத்தமே செய்ய போறாரு. அதையும் மீறி அந்த அவர் மேல அர்ஜுனன் மேல அவருக்கு ஒரு அலாதி ஒரு பிரியம் இருந்துச்சு. ஒரு தகுதியான ஒரு சீடன் அப்படின்ட்டு அந்த வித்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இதை மறந்துடாத, அந்த மந்திரத்தை எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாளும் மறுபடியும் அர்ஜுனனை தனியா அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அதை பயிற்சி செய்யணும்ல சரியா. மறுபடியும் ஏன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு யுத்த நேரத்துல அதை மறந்துட்டானா என்ன பண்றதுனால அந்த அர்ஜுனனை மறுபடியும் அதை சோதிக்கிறதுக்காக அடுத்த நாள் அந்த காட்டுக்குள்ள வராரு. வரும்போது நேற்று அந்த ஆலமரத்துல எந்த மரத்துல அந்த அம்பு இலைகள் எல்லாம் தைத்ததோ அந்த வழியா தான் போறாங்க. அப்ப அந்த மரத்தை நேற்று நடந்த சம்பவம் இல்லையா, மேல பாக்குறாங்க. பார்த்தா வேறு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த துரோணாச்சாரியாருக்கு. அந்த அதிர்ச்சியில அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே அர்ஜுனனும் மேல பார்த்தான். மேல பார்த்த உடனே அர்ஜுனனுக்கும் அப்படியே இருதயமே நின்று விடும் அளவுக்கு ஒரு அச்சம் உருவானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இலையிலையும் 2 ஓட்டைகள் இருந்துச்சு. இத துரோணாச்சாரியரை தவிர வேற யாருக்குமே இந்த வித்தை தெரியாது. இதை விசேஷமாக அவர் கற்றுக்கொண்டது. அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. 2ஆவதா ஒருத்தர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் ஒரு பக்கத்துல அதிர்ச்சியா இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னா, அர்ஜுனா, நீ மீண்டும் ஒருமுறை இங்கே இதை பரீட்சித்து பார்த்தாயா என்று கேட்டார். இல்லை குருவே, நான் மறுபடியும் உங்களோட இன்னைக்குதான் வரேன் அப்படின்னு. அப்பதான் இருவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இத 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியோடு பேசிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு வேடன், ஒரு சாதாரண ஒரு வேடன் அங்க வரான். துரோணாச்சாரியரை காலை தொட்டு வணங்குறான். இவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள இருந்து இந்த வேடம் காலை தொட்டு கூப்பிடும் போது அவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் அதை கவனிக்கல. இவங்க மைண்ட் வேற ஒரு சிந்தனைக்குள்ள இருக்குது. அப்போ அடுத்த வார்த்தை சொல்றான்,
துரோணாச்சாரியாருக்கு என்னுடைய வணக்கம். இந்த இலையில இருக்கிற இரண்டாவது அந்த துவாரத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, அது நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளார சாதாரண ஒரு இதை அணிஞ்சு கொண்டு, ஆடை அணிந்து கொண்டு ஒரு சாதாரண ஒரு வேடன், அவன் வில்லு அம்ப வச்சிருக்கான். என்ன, நீயா இதை பரிசுத்த பார்த்தாய், இதை யாரிடம் கத்துக்கொண்டாய் அப்படின்னு. என்ன தவிர வேற யாருக்கும் அந்த உலகத்துல தெரியாது, நான் அர்ஜுனனுக்கு தான் கத்துக் கொடுத்தேன், நீ யாரிடம் கத்துக்கொண்டாய் என்று கேட்கிறார். அப்போ அவன் சொல்றான், குருதேவா, உங்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். என்னிடம் இருந்தா? நான் எப்போது உனக்கு நான் இதை சொல்லி தந்தேன்? குருதேவரே, என்னுடைய குடில் மிக அருகிலே இருக்கிறது, தயவு செய்து என்னுடைய குடிலுக்கு வாருங்கள், அங்கே வந்தால் உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும். உடனே அவருக்கு அந்த அந்த ஒரு நிமிடம் தாமதிப்பதற்கு கூட அவருக்கு விருப்பம் இல்லை. உடனடியாக அவரை தொடர்ந்து அவருடைய குடிசைக்கு போறாங்க. அங்க போனா அப்படியே மண்ணால அந்த துரோணாச்சாரியருடைய அப்படியே ஒரு வடிவத்தை உருவாக்கி, அப்படியே மலர்கள்லாம் குமிஞ்சு கிடக்குது அந்த துரோணாச்சாரிய அந்த வடிவத்து மேல. அப்படி என்னென்ன காட்டுல மலர்களோ அத்தனை மலர்களும் அங்க குமிஞ்சு கிடக்குது அவருடைய பாதங்கள். அவன் சொல்றான், உங்களை பற்றி நான் அறிந்துள்ளேன். உங்களிடத்துல இருந்து என்னென்ன வித்தைகள் உங்களுடைய ஞானத்தில் எதுதான் உள்ளதோ அதெல்லாம் இந்த குருவினுடைய தியானத்திலே அது கிடைக்கும் என்ற அந்த ஞானத்தை நான் சற்று அறிந்துள்ளதால், உங்களுடைய வடிவத்தையே, நான் ஒரு வேடன் என்பதால் உங்களுடைய வடிவத்தையே நான் தினமும் என்னுடைய மனதிற்குள் இருத்தி அந்த வடிவத்தையே நான் பூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்படி எனக்கு பல வித்தைகள், நான் முயற்சி செய்ததெல்லாம் எனக்கு கை கூடியது, அதில் ஒன்றுதான் இது என்று சொன்னான். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க என்ன அப்படின்னா, எதை உங்களுடைய சிந்தனையின் பொருளாக வைத்துள்ளீர்களோ அந்த பொருளின் பண்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இத ஆன்மீக ஒரு சுலோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிரிஷி பாவனாய சித்திர் பவதி தாதிரிஷி. அதாவது இதனுடைய பொருள், சமஸ்கிருதத்தினுடைய சொல் என்னன்னா, ஆங்கிலத்திலும் இதை சொல்வார்கள். என்னன்னா, வாட் யூ திங்க் சோ யூ பிகம். எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய். எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள் என்பதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய சுலோகம். அப்போ இந்த ஒரு சீடன், இப்ப இவர்தான் இறைவனுடைய தோற்றம் என்று தெரிந்து கொண்டதால், அந்த வடிவத்தையே அவன் தியானத்தினுடைய கருப்பொருளாக அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தால், அது இறைவனுடைய அந்த தோற்றத்துக்குள்ளாரதான் அவர் இருக்கிறாரு. ஆனா அந்த தோற்றம் அவர் அல்ல, அந்த தோற்றத்துக்குள்ளா இருக்கிற பண்பு அவர். அந்த தோற்றம் அழிஞ்சிடும். இறைவனே மனித வடிவுக்குள்ள வந்தாலும் அந்த தோற்றம் இயற்கையாக அழிந்து விடும். அது புதைக்கிறதோ அழிக்கிறதோ என்ன அந்த காலகட்டம் நடக்குமோ அது நடக்கும். ஆனா அந்த தோற்றத்துக்குள்ள இருக்கிறது வேறு ஒரு ஆற்றல். அது எனக்குள்ள இருக்கிறதோ உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் இல்லை. அந்த மனித தேகத்துக்குள்ள இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருவே. இந்த தோற்றங்களை எல்லாம் பராமரிக்கின்ற அந்த மைய கருவே குருவாக போதனை செய்ய வேண்டும் என்ற இதுல அந்த தேகத்துக்குள்ளார வந்திருக்குது. அப்ப அந்த தேகத்தை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அந்த தேகத்தினுக்குள் இருக்கின்ற அத்தனை குணாதிசயங்களும் உங்களுக்கு வந்துதான் ஆகணும். அந்த இலக்கணத்தை தான் இவன் கடைபிடித்தான். இதுதான் இங்கே இந்த இதுக்கு தியான மூலம் குரு ஒரு மூர்த்தி என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடந்த கதை வேற, மிக மோசமான ஒரு கட்டம். அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனா இங்க நமக்கு தேவையானது இந்த வடிவத்தை, எந்த ஒரு பொருளுடைய வடிவத்தை நீங்க உங்களுடைய தியானத்தினுடைய பொருளாக வைத்திருக்கின்றாயோ அந்த பொருளின் அந்த பண்புகள் உங்களுக்கு வந்தது. அதனாலதான் நீங்க ஒரு ஜட பொருளாக, பண்பற்ற,
எந்த ஒரு பண்பும் இல்லாத ஒரு பொருளை இப்ப மண்ணால வந்து நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கலாம். உலோகங்களால், மண்ணால, மரத்தால, இதனாலெல்லாம் பல தெய்வங்களுடைய வடிவங்கள் எல்லாம் செதுக்கி இன்றைக்கும் கோயில்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் அதைத்தான் வந்து வணங்குறாங்க. இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அது இறைவனுடைய வடிவமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வடிவத்தில் இருக்கிற குணாதிசயம் வரும். ஆனா இதெல்லாம் மண்ணுல இருந்து எடுத்து செஞ்சிருக்கான். மண்ணுல என்ன குணாதிசயம் இருக்கும் அவ்வளவுதான். யாரும் இறைவனை வந்து இந்த வடிவத்துல இல்ல, அவர் வரதில்லை. 2 காலத்துல தான் வந்திருக்காரு. ஒண்ணு சிவபெருமான காலத்துல, இன்னொன்னு வந்து அடுத்தது மறுபடியும் அவரே தான் மறுபடியும் கிருஷ்ண பெருமானா வந்திருக்காரு. அடுத்த யுகத்துல அவர் வந்து மறுபடியும் குருவாக வந்திருக்காரு. அது இந்த உலகத்துக்கு காண வேண்டிய இடத்துல தெரியும். எப்படி ஒவ்வொரு யுகத்திலும் அவர் யாரும் புரிஞ்சுக்கலையோ அது மாதிரி புரிஞ்சிக்க வேண்டிய காலம் வரும்போது தான் அவரை புரிஞ்சிக்க முடியும். ஆனா யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அந்த நேரத்தில் அவர் குருவாக வந்து அமைவார் என்பது மறுக்க முடியாத ஒண்ணு உண்மை. ஆகவே இங்க இந்த வடிவம் என்பது அந்த உண்மை பொருளினுடைய தோற்றமாக இருந்தால் நிச்சயமாக அந்த தோற்றத்துக்குள்ள இருக்கிற அந்த பண்புகள் நிச்சயமாக வரும். ஆனா மண்ணையும் உலோகத்தையும் இதெல்லாம் பண்ணா அதுல ஒண்ணும் இருக்காது. உலோகத்துக்கு என்ன பண்பு அதான், மண்ணுக்கு என்ன பண்பு அதான் வரும். அதனாலதான் இந்த போன்ற இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி இருக்குது. இதை பத்தி ஒரு ஸ்லோகம் வந்து இதே தந்திர சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, உத்தமோ பிரம்ம சத்பாவோ மத்தியமோ தியான தாரண ஜபாஸ்துதி சாதாதமா மூர்த்தி பூஜா அதமாதமா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உத்தம பிரம்ம சத்பாவோ, உத்தமமான மிக உயர்ந்த ஒரு வழி இறைவனை உணர்வதற்கு என்னன்னா பிரம்ம சத்பாவம், பிரம்மத்தை பாவித்து கொண்டிருக்கிறது. பாவனை என்றால் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருப்பார், பிரம்மத்தை மனதிலே சிந்தித்துக் கொண்டிருப்பது. அப்ப பிரம்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். எப்ப தெரிஞ்சுப்பீங்க? அது குருவின் வடிவத்தில் தான். குரு தான் பிரம்மா, குரு தான் விஷ்ணுன்னு தெரியும் போது அப்ப பிரம்மா என்பது இங்க குரு அப்படின்றது அமைஞ்சிடும். அதுதான் உத்தமமான பெஸ்ட் வே மனிதன் வந்து மோட்சத்தை அடைவதற்கு. அடுத்தது என்ன சொல்றாரு? மத்தியமா, அது உத்தமம். அடுத்தது மத்தியமா தியான தாரணம். இப்ப பல பேர் வந்து தியானம் செய்யறாங்க. தாரணன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அந்த வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக செய்கின்ற பயிற்சி. அங்க வந்து மந்திர உபதேசங்கள் இருக்கு, மந்திரத்தை பயன்படுத்தி தான் பண்றீங்க. ஆனா அது வந்து பாருங்க உத்தமம் இல்ல. உத்தமம் எது? பிரம்ம சத்பாவா. அதுதான் இங்க தியான மூலம் குருர் மூர்த்திம், அவருடைய வடிவத்தை சிந்தித்துக் கொண்டு இருப்பது, பிரம்மத்தையே சிந்தித்துக் கொண்டு இருப்பது தான் உத்தமம். ஆனா அதே நீங்க தியானத்துல துவக்க புள்ளியில நீங்க துவக்கத்துல கத்துக்கிறீங்க, மந்திரமே அவரிடத்துல தான் வருது, அதன் மூலமா பண்றீங்க. அது வந்து மத்தியமம் தான். அந்த மத்தியமத்தை தாண்டி உத்தமத்துக்கு போன சொல்லல, ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு கட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம், சில அனுபவங்களை கடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து அவருடைய வடிவமே உங்களுக்கு தியானத்தினுடைய பொருளாக மாறும் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போ மத்தியம நிலையிலிருந்து உத்தம நிலைக்கு நீங்க போவீங்க. அடுத்தது மூணாவது என்ன சொல்லுது? ஜபஸ்துதி சாதாதமா, ஜபம் செய்வது. இப்ப ஜபம் செய்கின்ற பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பல மதங்கள்லயும் அது இருக்குது. ஒரு ஜப மாலை வச்சிருப்பாங்க, அதுல வந்து 108 மணிகள் இருக்கும். அந்த 108வது மணி முடிகிற இடத்துல ஒரு முடிச்சு இருக்கும், அல்லது ஒரு பெரிய மணி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். அதை வந்து நீங்க ஒரு மணியா அது மந்திரத்தை வந்து நீங்க ஜபிச்சுக்கிட்டே ஒரு மணியா தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லி 108 முறை வரும்போது அந்த முடிச்சு வருகின்ற பொழுது 108 முறை முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 108 தடவை சொல்லிட்டோன்னு. ஆனா நீங்க இதை கவுண்ட் பண்ணல, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கையில வந்து இடிக்கும், பெரிய முடிச்சா நிக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு 108 தடவை. ஆனா என்ன சொன்னீங்க? என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாலும் அதை சொன்னீங்க. ஆனா மந்திரத்தை தான் உங்க வாயை உச்சரிச்சதே ஒழிய உங்க கவனமெல்லாம் எங்க இருந்தது? அந்த மந்திரத்தினுடைய பொருள்ல இல்ல. அந்த மந்திரத்தினுடைய பொருள்ல நீங்க உச்சரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எண்ணிக்கை எடுக்கின்ற அவசியம் இல்லை. அது எண்ணி செய்கின்றதல்ல. நீங்க அதை மேல மூழ்க 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 எண்ணிக்கை என்னென்ன செய்றீங்க எல்லாமே கடந்து போகின்ற ஒரு நிலைக்கு நீங்க போகணும். அந்த உணர்வுல நீங்க மூழ்கணும். அதுதான் நீங்க அந்த ஜபத்தின் மூலமாக நீங்க செய்கின்ற அந்த தியானத்தினுடைய மூலமாக மந்திர உபதேசம் மூலமாக செய்யணும். ஆனா அது ஒரு சாதாரண ஒரு ஜபமாக செஞ்சு 108 தடவை 216 தடவை ஜபிக்கணும் போது உங்களுடைய கவனம் முடிஞ்சிருச்சா? 108 தடவை 2 ரவுண்டு முடிச்சுதா, 1 ரவுண்டு முடிச்சதா இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை நீங்க போகலன்னு அர்த்தம்.
அப்ப இது சாதாரண ஒரு வழி. இதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றமே இருக்காது. ஏன்னா எத்தனை பேர் 199% நீங்க நீங்க சில பேர் பார்க்கலாம். நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல, லேடிஸும் கூட சில நேரத்தை பார்க்கலாம். அப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு, அம்மா பால் தீயிற மாதிரி இருக்கு பாருமா, கையை நவுத்திக்கிட்டே இருக்கும். பால் தீயிற மாதிரி இருக்கு பாருங்கன்னு மருமகள்கிட்ட அல்லது மகள்கிட்ட குரல் கொடுப்பாங்க. உள்ள ஏதோ ஸ்மெல் வருதுன்னு. அப்போ கவுண்டிங் தான் போயிட்டு இருக்கு 108. மனம் அங்க லைக்கல. மனம் லைக்குமேனால் இதெல்லாம் கடந்து போயிடும். மனம் அந்த எல்லைகளை தாண்டி போயிடும். ஆகவே என்ன சொல்லுது? ஜபஸ்துதி சாதாதமா, மூர்த்தி பூஜா அதமா அதமா. மூர்த்தி பூஜா என்பது இந்த மாதிரி கல்லாலும் உலோகத்தாலும் மண்ணாலும் வடிவங்களை, மூர்த்திகளை செய்து, சிலைகளை செய்து, அதுதான் கடவுள் என்று வழிபடுகின்ற முறை இருக்கிறதுலயே ரொம்ப கீழான ஒரு இதுதான். அது எந்த ஒரு பயனுமே இருக்காது. அதமா தமா என்று சொன்னால், அதமா என்று சொன்னால் அதனால பயனற்ற ஒரு வீணான முயற்சின்னு அர்த்தம். இதுவும் தந்திர சாஸ்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க தியானிக்கின்ற பொருள் உண்மையான அந்த குருவனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைகளை உங்களால் உணர முடியும். அடுத்தது என்ன சொல்ல பாருங்க. இது 3 முடிஞ்சதா? 4வது என்ன பாருங்க? மோட்ச மூலம் குருர் கிருப்பா. ஃபர்ஸ்ட் மந்திர மூலம் குருர் வாக்கியம், பூஜா மூலம் குருர் பதம், தியானம் மூலம் குருர் மூர்த்திம், அடுத்தது மோட்ச மூலம் குருர் கிருப்பா. இங்க மோட்ச மூலம் குருர் கிருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க குருதான் தியானத்தினுடைய பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தியானத்துல நீங்க தியானிக்கணும் அப்படின்னா வேற எந்த பொருளும் இல்ல, அந்த குருவனுடைய வடிவத்தையே நீங்க தியானித்துக் கொண்டே இருங்கள், சிந்தித்துக் கொண்டே இருங்கள் அர்த்தம். அவரோட வடிவத்தையே நீங்க சிந்திக்கணும், வேற எதையும் சிந்திக்க, அவரோட வடிவத்தையே பார்த்துட்டு இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லுது? சரி, அப்போ அவரே பார்த்துக்கிட்டு இருந்தா அதோட முடிஞ்சிருச்சு இல்ல, அடுத்த கட்டத்துக்கு போயிடணும்ல, முடிவு நிலைக்கு போகணும்ல. இல்லைங்க, அங்க ஒரு செக் இருக்கு. ஏன்னா மோட்சத்தை அடைவதற்காக தான் மனுஷன். மோட்சம் என்றால் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மனோடு 2 கலப்பதுதான் மோட்சம். அதுக்குதான் இந்த பயிற்சி எல்லாம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யல, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறோம், தியானம் எல்லாமே பண்றோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மோட்ச மூலம் என்பது, அதாவது மோட்சத்தை பெறுவது, மோட்சம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா குரு கிருப்பா, குருவனுடைய கிருபையின் மூலமாகத்தான் நீங்க மோட்சத்தை பெற முடியும். இங்க கிருபை, கிருப்பான்னு பேரு. அப்போ இங்க என்ன ஒரு எண்டு பாயிண்ட்னா, நீங்க தியானம் எல்லாம் பண்றீங்க, அவரையே சிந்திக்கிறீங்க, எல்லாமே ஓகேவா தான் இருக்குது. அவருடைய மந்திரத்தை தான் ஜபிச்சீங்க, அடுத்த நிலைக்கு அவருடைய வடிவத்தையே நீங்க தியானமும் செய்ய ஆரம்பிச்சீங்க. ஆனாலும் கூட அங்க முடிவு நிலை கிடைக்கவில்லை. இங்க வேறு ஒன்று நீங்க பெற்றாக வேண்டும், அது குருவனுடைய கிருப்பா. கிருப்பா என்பது சமஸ்கிருத சொல், இதெல்லாமே சமஸ்கிருதம் தான். கிருப்பா என்ற சொல்லை 2ஆக பிரிக்க வேண்டும். எப்படி குரு என்ற சொல்லை கு என்று ரு என்று பிரிக்கின்றோமோ அதுபோல கிருப்பா என்ற சொல்லு 2 சொற்கள் இணைந்து ஒரு சொல்லாக வருவது. கிரு என்றால் செய், பா என்றால் பெரு. அப்போ குருவின் மூலமாக தான் அது கிடைக்க முடியும். ஆனா அங்க கிருப்பா என்பது அவரிடமிருந்து கிடைப்பது. அது அந்த கிருபை என்பது எப்படி என்றால், நீங்கள் செய்தால் பெறுவீர்கள். இந்த சொல்லுடைய பொருள் அதான். அப்போ எப்ப இந்த மோட்ச மூலத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்றால், கிருபா, அதை அவர் தருவார், நீங்கள் செய்வதை செய்தாக வேண்டும். கிருபா, நீங்கள் செய்தால் அதை பெறுவீர்கள். எதை? அவருடைய அருளை. எதை செய்யணும்? அங்கதான் இங்க சீக்கிரம். இப்ப அவரையே சிந்திச்சுட்டு இருக்கிறேன், அவர் சொன்ன மந்திரங்களையே நான் ஜபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ, எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செஞ்சாகணும். இப்ப செய்யன்னு சொல்லும் போது, செய்யின்னு சொல்லது மட்டும் இல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு எதாவது சொன்னா அதுவும் அதுக்குள்ள அடைஞ்சு. எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதெல்லாம் நீங்க கட்டாயமா ஒரு சீடன் செய்தே ஆக வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அப்போ உங்களுக்கு தந்திர சாஸ்திரத்துல
யம நியமங்கள் இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்துல வகுப்புகளையே நம்ம அஷ்டாங்க யோகத்துல இதெல்லாம் பார்த்துட்டோம். எதெல்லாம் செய்ய வேண்டியது, எதெல்லாம் செய்யக்கூடாதது, இதெல்லாம் குருவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சீடனுக்கு இருக்குது. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது. இது ரெண்டுமே நீங்க செய்ய வேண்டியது. நீங்க செய்ய வேண்டியது என்ன? செய்யணுன்றதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது என்பது நீங்க தான் செய்யணும். செய்யக்கூடாது என்றால் அதை செய்யக்கூடாது. சோ இதை நீங்க ஒரு சீடன் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டானா அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சீடன், ஒரு குரு, தன்னுடைய குரு எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வெறும் தியானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு கண்ண மூடி அவருடைய சிந்தனை மட்டும் இருந்தால் இல்லை. உலகியல் வாழ்க்கையில ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான, ஒண்ணு உலகியல் வாழ்க்கை, இன்னொன்னு ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை உட்கார்ந்த இடத்துல இருந்து அவரே சிந்திக்கிறது. உலக வாழ்க்கை என்பது இந்த உடலோடு தொடர்புடைய இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும். பலரோடு தொடர்புடையவர்களா இருக்கிறீங்க, பல உயிர்களோடு தொடர்புடையவர்களா இருக்கிறீங்க, பல பணிகளை செய்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ரோல்லையும் நீங்க எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் இந்த ஒழுங்குமுறையெல்லாம் இல்லாம ஒரு சீடன் உலக வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா கண்ணு மூடி உட்கார்ந்து அவரே நினைச்சிட்டு இருக்கிறது, அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தையே தியானம் பண்றது, தினமும் 2 வேளை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு தொடங்குனீங்களோ அதே இடத்துலதான் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இருப்பீங்க. கொஞ்சம் கூட மன்னன்றதை பார்க்க முடியாது. அதுக்கு மற்றவங்களாட்டையுமே வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்போ முயற்சி என்பது சரியாக எடுக்க வேண்டும். அதுதான் கிருபா என்று சொன்னால், இசை அதை பெறுவாய். அவர் சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா கட்டாயமா பெறுவாய் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகமே இல்லை, கேரண்டின்னு அர்த்தம். செய்தால் பெறுவாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செய்யலன்னா பெறமாட்டாய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகவே இந்த குருவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு பாருங்க. மந்திரம் மூலம்தான் குரு வாக்கியம், பூஜா மூலம் என்றால் அவருடைய குருவனுடைய பாதம் தான், தியான மூலம் என்றால் அவருடைய உருவம் தான், மோட்ச மூலம் என்றால் அவர் சொல்வதை செய்வது தான். அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அப்போ தீவிரமான தியானம் பண்றாங்க இவங்கெல்லாம், என்ன அவங்கள எதையுமே பெறவில்லையா அப்படின்னு கேட்டா, நான் போன வகுப்பினுடைய முடிவிலே சொன்னேன், இந்த சுலோகமும் அதோடு சேர்ந்து பக்தின்னா என்னன்றதையும் சொல்றேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இந்த சுலோகத்தினுடைய விளக்கமும் பக்தி என்று சொன்னால் என்ன என்பதை பற்றி நான் சொல்றேன்னு சொன்னேன். சரியா? சரி, இப்போ நம்மளுடைய நேரம் 7:24. இப்போ குருவை பற்றி மேக்சிமம் என்னென்ன சொல்லுமோ அவ்வளோலாம் சொல்லிட்டேன். இப்போ பக்தி என்றால் என்ன? இந்த குரு கிருபா அவர் சொன்னதை செய்யாம இந்த தியானத்தையும் ஜபத்தையும் மந்திரங்களையும் தீவிரமாக செய்கின்றவர்கள் சிலர் இருக்கிறாங்க. சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னாலும் அப்ப அவங்களாம் ஒண்ணுமே கிடைக்கலையா அப்படின்றதையும், அத முழுசா செய்யறதுனா என்ன அர்த்தம் என்பதையும், பக்தி என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி 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 அண்ணா. நன்றி.